வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல், அதிரடியாக வந்த தடை, எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. திமுக காரங்க வச்சு செஞ்சிட்டாங்க, எப்படி செய்ய முடியுமோ அப்படி செஞ்சிட்டாங்க. ஏம்பா திமுக காரங்க தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்பாக நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் படிக்கட்டு ஏறிய ஓய்ந்து விடுவார் போல் இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போவாரா போக மாட்டாரா என்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. கரூர்ல 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். 3 நாள் சிபிஐ விசாரணைக்காக போனாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொன்னாலும், சிபிஐ ஆனது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு விசாரணையானது வேகம் எடுக்கும். நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு நம்ம விஜயுடைய கால்கள் தயாரா இருக்கணும். ஏன்னா விசாரணை கடைசி கட்டத்தில் இருப்பதனால வாய்தா வாங்கிக்கின்னு வீட்டில் உட்கார முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா காரணமா காட்ட முடியாது. வழக்கே முடிய போதுப்பா, உன்னுடைய வாக்குமூலம் என்னப்பா தெரிஞ்சுக்கணும் வாப்பா, குற்றப்பத்திரிகையில உன் பேர் இருக்குதுப்பா அப்படின்னு நீதிமன்றமானது நம்முடைய விஜய் அவர்களை அழைக்கும். அதனால கரூர் வழக்குக்காக கடைசி நேரத்தில், அதுவும் தேர்தல் நெருக்கத்துல நீதிமன்ற படிக்கட்டுகளை தான் ஏறிக்கிட்டு இருக்க போறாரு. பிரச்சாரத்துக்கு அவர் எங்க போக போறாரு? கண்டிப்பாக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வைப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவா தான் இருக்கும். ஏன்னா தேர்தல் வெற்றி என்று வந்து விட்ட பிறகு எல்லா ஆயுதத்தையும் எல்லா கட்சிகளும் எடுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கவே இல்லையா? பல தருணங்களை சொல்றாரு இல்லைங்களா? ஒரு சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதத்தை தான் முதலீடா செஞ்சு பதட்டத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நாம அந்த மாதிரி கிடையாது, அந்த வழியெல்லாம் போக மாட்டோம். சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருந்தாவே அந்த பிரச்சனை எல்லாம் ஓய்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மதவாதிகள் பாசிசம் என்று சொன்னார் இல்லையா, அது உண்மைக்கு பொய்யானது தானே. அவங்க மட்டும் அரசியலுக்காக ஒரு சாயத்தை பாஜக மீது பூசலாம். ஆனால் விஜய் சம்பந்தப்பட்டு இருக்கின்றாருங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுங்க. அதனால விஜய் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதில் பாஜக தப்பு கிடையாதுங்க. அதனால தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போறாரோ இல்லையோ, நீதிமன்ற படிக்கட்டுகளை கண்டிப்பாக ஏறுவார். அது டெல்லியில தான் நடக்கும். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கணும். இரண்டாவது, ஜனநாயகன் திரைப்படம், அதுவும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு தான் போகுது. அவர் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறலனா கூட ஜனநாயகன் படமானது ரிலீஸ் ஆகலனா அவர் எதிர்பார்ப்பது எதுவுமே நடக்காது. அதனால தேர்தலை அவர் கவனிப்பாரா, படம் ரிலீஸ் ஆகணுமே என்று அவருக்கு அதற்கான வேலையை பார்ப்பாரா? மறைமுகமா விஜய் அவர்கள் தான் முதலீடு போட்டு ஜனநாயகன் என்ற படத்தை எடுத்திருக்கிறார். சோ அந்த படம் அவ்வளவு தூரம் கொட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருந்தது. ஏன் இருந்தது? தேர்தலுக்கு முன்பாக விஜயுடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் தேர்தல் தொடர்பாக பல கருத்துக்களை அந்த படத்துல புகுத்தி இருக்கின்றார்கள். அந்த படத்தை பார்த்தா இன்னும் 10 பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படும். அதற்காகவே விஜயுடைய கொள்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்ற படம் தான் ஜனநாயகன் என்ற படம். அந்த படமானது இந்த தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆகணும். ஆனா தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆகுமா என்பதே சந்தேகம்தான். அதனால மீண்டும் நீதிமன்றத்தை தான் நாட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் படம் தொடர்பாக தணிக்கைத்துறை இடத்துல, யாப்பா நீங்களே இந்த படத்தை மறு தணிக்கை பண்ணுங்க, மறு தணிக்கை குழுவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலிருந்து வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. மேல்முறையீட்டுக்கும் போக போறதில்ல. 20 நாளைக்குள்ளாக புதிய தணிக்கை குழுவை போடணும் தணிக்கைத்துறை அதிகாரிகள். ஆனா மறு தணிக்கைக்கான ஆட்களை இன்னும் தேர்வு செய்யவும் இல்லை, அந்த குழுவை இன்னும் போடவே இல்லை. அதனால குழுவை விரைவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மீண்டும் நீதிமன்றத்துக்கு தான் போக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா தேர்தலுக்கு பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன போயிட போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதற்காக தான் எடுத்திருக்காங்கன்னு முன்னாடியே சொன்னேன். ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு இந்த படத்தை போய் யாராவது பார்த்தாங்கன்னா ஒட்டாது. அந்த கதை என்பது ஜனவரி மாசம் பார்த்திருந்தாங்கன்னா அன்றைய சூழ்நிலையோடு ஒத்து போகும், கொண்டாடி இருப்பாங்க ரசிகர்கள். ஆனா தேர்தலுக்கு பிறகு போய் பார்த்தாங்கன்னா அது ஒட்டவும் ஒட்டாது. எதுக்காக இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்னு குழப்பம் வந்துடும். அதனால விஜய் மீது இருக்கக்கூடிய பற்று இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போடும். அதனால அந்த படமானது எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா ஓடாது. ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலில் எப்படியா இருந்தாலும் தோப்பாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி விஜய் அவர்கள் பின்னடைவை சந்திக்கின்ற பொழுது
இப்ப இருக்கின்ற ஆர்வமானது அவங்க தொண்டர்கள் மத்தியில நிச்சயமா இருக்க வாய்ப்பே கிடையாது. விஜயகாந்தை விட பெரிய அரசியல் மையப்படுத்தின கூட்டம் தவேகா கூட்டம் கிடையாது. விஜயகாந்த் அரசியல் மையப்படுத்தப்பட்ட ரசிகர்களை வச்சிருந்தார். அவரே தோல்வி அடைந்த பிறகு அந்த ரசிகர் கூட்டமானது பல அதிமுக பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா இது முழுக்க முழுக்க ரசிகர் பட்டாளமாவே இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த ரசிகர் பட்டாளமானது அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிடும். அப்புறம் படம் ரிலீஸ் ஆனா கூட தியேட்டர்ல போய் உட்கார மாட்டாங்க. அதனால தேர்தலுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆவது நம்ம விஜய்க்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை கொடுக்கும். அது அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி பெரிய பின்னடைவை தரும். அதனால மீண்டும் ஜனநாயகன் படத்துக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வேண்டிய சூழ்நிலை நம்முடைய விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. கடைசியாக அவங்க மனைவியுடைய விஷயம், அது தனிப்பட்ட விஷயம் என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அது தனிப்பட்ட விஷயமே கிடையாது. ஏன் தெரியுமா? 2 பேருக்கு இடையில விவாகரத்து கேட்பது என்பது தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி நான் ஏன் விவாகரத்து கேட்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை. சோ அந்த கொடுமைகளை பற்றி நாம பேசினா தவேகா தொண்டர்கள் நமக்கு எதிராக வன்மத்தை கக்குறாங்க. நம்முடைய விஜயும் சங்கீதா அவர்களும் எப்படி வாழ்ந்தாங்க, ஏன் டைவர்ஸ் கேட்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஆழமா போல. ஆனால் சங்கீதா அவர்களை விஜய் அவர்கள் கொடுமைப்படுத்தியிருக்காரு இல்லையா? சோ அந்த கொடுமையானது எந்த பெண்ணுக்கு வரக்கூடாது இல்லையா? அந்த கொடுமைகளை பற்றி நம்ம பேசக்கூடாதா? சரி, அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா திமுக காரங்க விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காகவே இந்த சூழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய பாஜகவில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் என்றுதான் நினைக்கிறேன் நான். அவரு கராத்தியா தியாகராஜன் அவர்கள் சொல்றார், சங்கீதா விஜய் அவர்களுடைய பிரச்சனை பொதுவெளியில வந்ததே திமுக காரங்களால தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கும்போது விஜயுடைய மனைவியும் நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி செல்வி, அவங்களும் நெருங்கிய நண்பர்களாம். சோ அவங்க சொல்லி தான் இதை வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூகா முத்தவர்கள் உயிரிழந்து விடுகின்றார்கள். சோ நம்ம விஜய் தரப்பிலிருந்து யாருமே போல. ஆனால் லண்டன்ல இருக்கக்கூடிய விஜயுடைய மனைவி குழந்தையுடன் பாத்தீங்கன்னா மூகா முத்து அவருடைய மரணத்துக்கு வருகின்றார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். அரசியல் களத்திலும் இல்ல, வெளிவட்டார தொடர்புகள் பாத்தீங்கன்னா சங்கீதாவுக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் மூகா முத்து மீது இவ்வளவு பாசமா? அப்போ மூகா முத்து சங்கீதாவும் ஏதாவது உறவு முறையா என்னன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா முக ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி இருக்காங்களே, அவங்களும் சங்கீதா அவர்களும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டாம். என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம். அதனால தான் டிசம்பர் மாசம் வாக்குல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்த அந்த விஷயங்கள் சரியா காங்கிரசுடன் கூட்டணி பேசுகின்ற தருணத்துல பொதுவெளிக்கு கொண்டு வராங்களாம். இதுக்கு பின்னாடி ஏன் திமுக காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு கராத்தே தியாகராஜன் சொல்றாரு. ஐயோ, நாம பண்றதாக நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்கப்பா, நாம சொல்றதாக யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம். அதே மாதிரி நம்முடைய விஜய் பற்றி நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தார். அது தொடர்பாகவும் பாத்தீங்கன்னா நம்முடைய கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கின்றார். அது பாஜகக்குள்ள ஒரு புயலையே கிளப்பி இருக்குது. என்ன புயல் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ராதாரவியை கூப்பிட்டு கோவை தெற்கு தொகுதியில பிரச்சாரம் பண்றதுக்காக அழைச்சிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாயாம். 4 பொதுக்கூட்டங்கள் போட்டாங்களாம். 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களாம் ராதாரவி அவர்களுக்கு. அப்போ கமலஹாசன் பற்றியான தனிப்பட்ட விவரங்களை மேடையில பேசுங்க. குறிப்பா கமலஹாசனுக்கு எத்தனை பொண்டாட்டி என்ற விஷயத்தை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கும் நம்முடைய கமலஹாசனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாத்துங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல அனுமதிக்கலாமா அப்படின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கமலஹாசன் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களாம் வானதி சீனிவாசன் அவர்கள். இது கராத்தே தியாகராஜன் அவர்கள் சொல்லிட்டு, ஏப்பா நானா சொல்லலப்பா, ராதாரவி அவர்கள் சொன்னதுப்பா, எம்மல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஸ்டாலின் ஐயாவுடைய சகோதரிக்கும் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் ஃப்ரெண்டு, அவங்க தான் இந்த மேட்டரை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு திமுக தான் காரணம் என்றால் இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இப்ப மனைவியா மனைவி இல்லையா? வேட்புமனு தாக்கல் பண்ணுகின்ற தருணத்துல விஜய் அவர்கள் மனைவி என்று குறிப்பிட்டால் நம்ம இந்தியாவில் அவங்க மனைவிக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு அப்படின்னு கணக்காட்டணும்.
ஸோ அந்த சொத்துக்களை அவர் கணக்காட்டினார்னு வச்சுங்களேன், ஏற்கனவே என்னுடைய சொத்து எங்க மனைவியுடைய சொத்து என்று சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் வரி கட்டி இருந்தாருன்னா ஓகே, மனு தாக்கல் பண்ணுகின்ற போது ஏத்துக்குவாங்க. ஆனால் ஒருவேளை ஏப்பா நான் விவாகரத்து கேட்டுட்டேன், மனைவி என்று என் பெயரை போடாத அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட தேர்தல் ஆணையமானது நீங்க போய் குடும்ப நல கோர்ட்டில் அவங்க மனைவி சம்மதத்துடன் வந்து டைவர்ஸ் வாங்காததுனால மனைவி என்று நான் போடணும் அப்படின்னு உரிமையை பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஒருவேளை அவங்களுடைய மனைவி சரி தேர்தலுக்காக போட்டுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தா நம்ம விஜய் அவர்கள் மனு தாக்கல் பண்ண முடியும். இல்லை என்னை மனைவின்னு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மனைவியை மறைச்சிட்டாரு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய அந்த மனு தாக்கலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். யோ அதான் மனைவின்னு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஏப்பா நம்முடைய விஜய் மனைவியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொத்துக்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடுகின்றார்கள். உயிருடன் இருக்கிறாங்க, இன்னும் கோர்ட்டானது டைவர்ஸ் கொடுக்கவே இல்லை. டைவர்ஸ் கொடுக்காத வரைக்கும் விஜயுடைய மனைவி தான் நம்முடைய சங்கீதா அவர்கள் சட்டப்படி செல்லும். ஆனா அவங்க மனைவின்னு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு சொத்து சேர்த்துட்டாங்களோ அந்த சொத்தானது மனு தாக்கல்ல தெரியக்கூடாது, காட்டக்கூடாது என்பதற்காக ஆம்பளை முன்னாடி சேர்ந்துக்கிட்டு டிராமா ஆடுறாங்க. அதனால ஒண்ணு மனைவின்னா சொத்து விவரத்துடன் மனைவி தாக்கல் பண்ணு, இல்லையா வேட்பு மனு வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். ஸோ தேர்தல் வர்றதுக்குள்ளாக விவாகரத்து கிடைச்சிடுமா, 6 மாசம் ஆகுமே. அதனால மனைவி என்று போட்டுக்கொள்வதற்கு சங்கீதா அவர்கள் அனுமதி அளிப்பார்களா, இல்ல விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் மனைவி அவங்க தான், அதாவது கோர்ட்ல ஒண்ணு கேட்க தேவையில்ல அப்படின்னு விஜயே வந்து பாத்தீங்கன்னா மனைவி என்று போட்டுக்குவாங்களா, ஒண்ணுமே புரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் மனைவி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக நீதிமன்ற படிக்கட்டுகளை தான் நாடுவார் என்று நினைக்கின்றேன். அதுவும் கரெக்டா ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மாசம் முழுவதுமே வந்து தேர்தல் பிரச்சாரம் ஓங்கி இருக்கும். அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் படியேற வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அரசியல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் வருகின்ற போது அவர் அமைதி காக்கின்றார். அப்படி அமைதி காப்பதன் மூலமாக அந்த பிரச்சனையானது அடங்கிவிடும் அப்படின்னு நினைக்கின்றார். ஆனா அடங்கி விடுகிறது. ஆனா அடங்குறதுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு விஜய் மீது டேமேஜை ஏற்படுத்திடுறாங்க. இன்னைக்கு ஒன்னும் தெரியாத ஒரு 25 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் விஜயுடைய ரசிகர் தான், விஜய் பொண்டாட்டி அவர் மீது சேத்தை வாரி வீசினாலும் நான் வந்து விஜய்க்கு மனைவியாக இருக்க தயார்னு சொல்லிட்டு எத்தனையோ இளம் பெண்கள் வந்து அப்படியே போர்க்குரலை எழுப்பலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா இருக்காங்க, இன்னும் அதை தாண்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிந்திக்க அறிவு திறன் கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விஜயுடைய விஷயத்தை அலசுகின்றார்கள். அவதூறு ஏகப்பட்டவை பரப்புகிறாங்க இணையதளத்துல. அந்த அவதூறுகளுக்கு பதிலளிக்காம அப்படியே கடந்து போகின்ற போது மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறி. இவ்வளோ பேர் விஜய கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னா இதுதான் விஜயா, விஜயுடைய பிம்பம் அவ்வளவுதானா, இதை பற்றி விஜய் வாயே திறக்கலையே. தப்புன்னா வாயை திறந்து சொல்லணும் இல்லையா, டேய் நான் பண்ண தப்புகளை தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுங்க, பொய்யா இருந்தா ஏன்டா பேசுறீங்க, பொய்யை எவன் பேசினாலும் சரி நீதிமன்றத்துக்கு ஒண்ணு கூட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால அவதூறுகள் அள்ளி வீசுகின்ற போது அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு சந்தேகம் எழுகின்ற போது அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அப்போதுதான் எது நியாயம் எது அநியாயம் என்று சிந்திக்கக்கூடியவங்க சீர்தூக்கி பார்ப்பாங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமானது பழி போடும் அரசியலாக மாறி விஜய் மீது அவதூறுகள் அள்ளி வீசிவிட்டு விஜயுடைய பிம்பம் எல்லாம் உடைந்து போய்விட்ட பிறகு பொது வெளியில அவர் வருவாரு. அது வரைக்கும் அமைதியா இருப்பாருன்னா விஜய் என்ற மனுஷனுக்கு நல்ல இமேஜ் சுத்தமா இருக்காது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் சங்கீதா விஜய் விவாகரத்து ஏன், மனைவி வைத்திருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா, நிச்சயமாக மக்கள் முன்பாக வந்து பாத்தீங்கன்னா விளக்க வேண்டும். என்னுடைய குடும்ப விஷயத்தை பற்றி நான் ஏன்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடாத அத்தனை கொடுமைகளும் என்னுடைய கணவன் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாக விஜய் அவர்கள் அப்பேற்பட்டவர் தானா, விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாருங்க. விவாகரத்துக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா என் உரிமையை பறிக்கிறாரு, என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாரு, வீட்டுல அடிச்சு வச்சிருக்காரு, அப்பா கூட பேசக்கூடாது, அம்மா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட தடைகள் போறாரு. மனதளவுல நான் உடைந்து விட்டேன் என்பதை விட என்ன உடல் அளவு துன்புறுத்துறாரு. அது மட்டும் இல்ல அந்த நடிகையுடன் பொது வெளியில சுத்தி திரிகிறாரு. என் மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் ரொம்ப அவமானமா இருக்கிறது. சோ
எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. ஸோ நியாயமான காரணத்தை தாண்டி நடிகர் விஜய் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் தூள் தூள் ஆகின்ற அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அபிப்பிராயம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அப்படியே நிலைக்கணும்னா ஒரு விளக்கம் அளித்து தான் ஆக வேண்டும். சரி நண்பர்களே, தேர்தலில் போட்டிடுவாரா? வேட்பு மனுவுல மனைவி என்று குறிப்பிடுவாரா? மனைவி என்று குறிப்பிட்டா 1000 கோடி வரி கட்டணுமே, கட்டுவாரா? பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.